டெலிவரிக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யாம வெட்டியா உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி வெறுப்பா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ காலையிலேயே கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். சின்ன சின்ன வேலை ஏதாவது இருந்தா பார்க்கலாம், கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். கூட வந்து என் பெரிய பையன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டான். என் 2 ப்ரெக்னன்சிலையுமே எனக்கு ஹை ரிஸ்க்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிலையுமே 6 மந்த் எந்த வேலையும் செய்யலை. பெட் ரெஸ்ட் தான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ப்ரெக்னன்சிலையும் வந்து டெலிவரிக்கு அப்புறம் என்னை எந்த வேலையும் செய்ய விடலை என் அம்மாவும் தங்கச்சியும். அப்பா அம்மா அக்கா தங்கச்சி இல்லாதவங்க நிலமையெல்லாம் டெலிவரிக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. மாமியார் இவங்களாம் நல்லா பார்த்துக்கிட்டா சரி, பட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது என்னடா பிளாக்காக இருக்குன்னு பார்க்காதீங்க, நல்லெண்ணெய் வாங்கி இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அப்போ அது வந்து அதிலேருந்து எடுத்துப்பேன். ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டாக இருந்தால் யாருமே தேவையில்லை, அவர் மட்டுமே போதும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கூட வந்து என் குட்டி பையனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், என்னோடய ஃபஸ்ட் பையன். இப்போவே வந்து என் தங்கச்சி வந்து உட்காருக்கா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தா. நான் தான் எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது உட்காந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சிங்களா? அப்புறம் முடவாட்டுக்கால் வந்து வாங்கி வச்சுருந்தேன். 4000 வியாதி சரி பண்ணுதுன்னு ஆட் பார்த்தேன். பட் வந்து 4000 வியாதி இருக்கா? அதை வந்து இருந்தாலும் இந்த கிழங்கு சரி பண்ணுமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து பேக் பெயின், மூட்டு வலி இதெல்லாம் சரியாகுது கண்டிப்பாக. அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் ட்ரே வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் ஹனிகோம் ஐஸ் ட்ரே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் இப்போ குட்டி தம்பி பிறந்துட்டான். அவனுக்கு மாதம் அவனுக்கு தடுப்பூசி போட்டுட்டு வந்த பிறகு நம்ம மசாஜ்லாம் பண்ணணும். ஸோ வந்து ஐஸ் ரோலர் ஒன்று வாங்கியிருந்தேன். நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கே வேணும்னாலும் மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் அது வாங்கியிருந்தேன். கொரியர் இன்றைக்கி வந்துடுச்சு. அப்புறம் அந்த காலத்து படங்களில் காட்டுவாங்கல்ல, ஒரு ஹேங்கிங் மாதிரி ஊஞ்சலில் தொட்டிலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இது வாங்கி ஒரு 1 ஹவர் கழித்து வந்தது. இதெல்லாம் 80s மூவிலேயே நான் பார்த்துருக்கேன். அப்போவே இந்த டாய் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹாரர் மூவிஸில் வந்து ஹாரர் சீனுக்கெல்லாம் இந்த டாய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 80s மூவியில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வாங்கி ஹேங் பண்ணி விட்டதும் குட்டி தம்பி அழகாக பார்த்துட்டு இருந்தான். லட்டு குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறான்.